என்னுடைய வார்டில் என்ட்ரிஸ் வார்டு நம்பர் 6 ஒரு பைலட்ஸ்ன்னு இருந்துச்சு. இந்த பைலட்ஸை வந்து ஐ லவ் யூ கேஜிஎஃப்னு வச்சுருக்குறாங்க. நம்ம எம்எல்ஏ மேடமு பிரிட்டிஷ்காரன் வச்சுட்டு போனது. ஆனால் அத்தையை வந்து எம்எல்ஏ வந்து எங்கள் எம்எல்ஏ வந்து ஒரு ஐ லவ் யூ கேஜிஎஃப்னு வச்சதுக்கு ரொம்ப நன்றி. எங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஷேக் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு பேர் என்னென்னவோ பண்ணிக்கிறாங்க கேஜிஎஃப்ல. ஆனால் அந்த பேரெல்லாம் வர இந்த என் வார்டில் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய இதுவாகிடுச்சு. ரொம்ப எவ்வளோ அவ்வளோ சந்தோஷமா ஆயிடுச்சு. வார்டு மக்களும் ரொம்ப பெருமைப்பட்டாங்க. அங்கே வந்துக்கிற கவுன்சிலருங்க எல்லாமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த ஒரு பிரிட்டிஷ்காரன் வச்சுட்டு போன பைலட்ஸை வந்து இன்னைக்கு வந்து ஐ லவ் யூ கேஜிஎஃப்ன்றது நம்மளுடைய கேஜிஎஃப்க்கு இது ஒரு பெருமை. மேடம் பண்ணதில் ஒரு மைல் ஸ்டோன் இது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு மேடமுக்கு நான் நன்றியை தெரிவித்துக்கிறேன். அதே போல் நம்மளுடைய முனிசிபாலிட்டி பிரசிடென்ட்டுக்கும் நன்றியை தெரிவித்து சொல்லுங்க. இந்த மேடம்க்கு இந்த ஐ லவ் யூ கூட வைக்கிறதுக்கான விண்ணப்பம் நீங்க தான் சொன்னாங்க. அதை பற்றி ஆமாங்க சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து நம்ம எம்எல்ஏ மேடம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மேடம் கிட்ட ஃபர்ஸ்ட் நான் போயிட்டு மேடம் ஐ லவ் கேஜிஎஃப் போர்டு வைக்கணும் மேடம். ஏன்னா பெங்களூர்ல வெறிய பிளேஸ் எல்லாம் கிடைக்கும். நம்மளது வந்து ரொம்ப ஃபேமஸான ஊர். ப்ளஸ் கேஜிஎஃப்னா எல்லாம் வேர்ல்டு ஃபுல்லாக பேர் போன ஊர். சரி ஐ லவ் கேஜிஎஃப் போர்டு வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பைலட்ஸ் என்ட்ரன்ஸில் கேட்டேன். அதுக்கு மேடம் வந்து கண்டிப்பாக மாடனான்னு சொல்லிட்டு மேடம் வந்து சொன்னாங்க. ஆனால் நாங்கள் சொல்லியிருந்தோம் வந்து சின்ன போர்டு வேணும்னு. பட் ரொம்ப ஹாப்பியாகிற நான் சொன்னோட பெரிய போர்டை மேடம் பண்ணி அதுக்கு சர்க்கிள் பண்ணி கிரில்லாம் ஒர்க் பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ஊரில் வரும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோடு சூப்பராக போட்டுக்கிறாங்க, லைட் சூப்பராக போட்டுக்கிறாங்க. பட் இதோட அடிஷ்னலாக போட்டு இன்னும் சந்தோஷமாக இருக்குது. அப்படி ஊரில் என்ட்ரி ஆகும்போது ரொம்ப ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்குதுங்க. மேடமோட டெவலப்மெண்ட்டில் எந்த ஃபால்ட்டும் இல்லை, 100க்கு 100. பட் இன்னும் சின்ன ஒரு ரிக்வெஸ்ட்டு, நான் ரிக்வெஸ்ட் கொடுத்த மாதிரி ஐ லவ் கேஜிஎஃப் போர்டு மேடம் பண்ணாங்க. முனிசிபாலிட்டி நம்ம அண்டரில் கமிஷனருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆனால் இன்னொன்று என்ன ஒன்றா ஒரு அதில் வந்து ஒரு ஃபவுண்டன் போட்டு அதை கொஞ்சம் செடிங்கெல்லாம் வச்சா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பப்ளிக் ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட்டு. அந்த பப்ளிக் என்ன ரிக்வெஸ்ட்னா வந்து இது வந்து பெரிய ட்ரீம் ப்ராஜெக்ட். நாங்கள் இது ரொம்ப நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் பின்னாடி நான். பட் என்னன்னா பப்ளிக் வந்து இதில் வந்து யாரும் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க, க்ளீனாக மெயின்டைன் பண்ணுங்க, உங்கள் ப்ராப்பர்ட்டி வைஸ் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் பப்ளிக் வந்து ஒரு ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಪ್ಲಸ್ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಸಲ್ಲಿಸಿರಾಂಗ. ನಗರಸಭೆ ಅಧ್ಯಕ್ಷರು ಇಂದಿರಾ ಗಾಂಧಿ ಮೇಡಮ್ಗೂ ಧನ್ಯವಾದ ಹೇಳುತ್ತಾ, ಈ ಪೈಲಟ್ಸ್ ಅನ್ನೋ ವೃತ್ತವನ್ನು ಜನರು ಮರ್ತೋಗಿದ್ರು ಇಷ್ಟು ದಿವಸ. ಇದನ್ನು ತಿರ್ಗಾ ಮತ್ತೆ ಪುನರುಚ್ಚನೆ ಮಾಡಿ ಇದನ್ನು ಅಲಂಕರಿಸಿ ಈ ವೃತ್ತವನ್ನು ತಿರ್ಗಾ ಮತ್ತೆ ಜನರಿಗೆ ಈ ಮುಂದಿನ ಪೀಳಿಗೆಗೆ ಇದೊಂದು ಪೈಲಟ್ಸ್ ಅಂತ ಒಂದು ವೃತ್ತ ಇತ್ತು ಅಂತ ಇದನ್ನು ಮತ್ತೆ ನಿರ್ಮಾಣ ಮಾಡಿರುವ ನಮ್ಮ ಶಾಸಕರಾದ ರೂಪಾ ಶಶಿಧರ್ ಅವರಿಗೆ ತುಂಬ ಧನ್ಯವಾದಗಳು ಹೇಳುತ್ತಾ, ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ KJPಯಲ್ಲಿರೋ ಎಲ್ಲ ನಮ್ಮ ಸಿಟಿಸನ್ಸ್ಗೆ ಧನ್ಯವಾದಗಳು ಹೇಳುತ್ತಾ, ಇದನ್ನು ಮತ್ತೆ ಇದೇ ಥರನ ಇದನ್ನು ಮೇಂಟೈನ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗಬೇಕು, ಇದನ್ನು ಯಾರು ಸ್ವಚ್ಛವಾಗಿಡಬೇಕಂತ ನಾನು ಕೇಳ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ மாலை நேரத்தில் எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, இந்த தங்க வயல் முழுவதும் தங்க நகரமாக மாற்றிக்கொண்டு வரும் அயன் லீடர் ரூபா சசிதர் அவர்களுக்கு பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த பைலட்ஸை இப்போது ஐ லவ் கேஜிஎஃப் பண்ணிக்கிறாங்க. இன்னும் என்னென்ன மாற்றத்தை இந்த கேஜிஎஃப்பில் கொடுப்பாங்களோ அந்த அம்மாவுக்கு கடவுள் சக்தியும் இந்த மக்கள் சக்தியும் இருந்தால் அவங்க எல்லாத்தையும் சாதிப்பாங்கன்னு சொல்லி எனக்கு பாசமுள்ள என் அருமை அண்ணனும் அக்காவும் பிரசிடெண்ட்டு, வைஸ் பிரசிடெண்ட்டு, ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மேனு இவங்களுக்கு நன்றியை சொல்லி 1000 முறை நன்றி சொல்லலாம். இந்திரா காந்திக்கும் நம்ம தயாசங்கர் அண்ணனுக்கும் இந்த நகரத்தை நல்ல மாதிரியாக நடத்தி கொண்டு போயிருக்கிறாங்க. அவங்களுக்கும் கடவுள் துணை மக்கள் துணை இருக்கணும்னு சொல்லி, அதே போல் நீங்கள் மீடியாக்காரருக்கு நன்றி கூறி, வார்டு கவுன்சிலர் மையான உழுந்து கஷ்டப்பட்டார். இந்த ரிங்கு என்ன மாதிரி இருக்குதுன்னு கேஜிஎஃப் மக்கள் தெரியும். ஒருத்தரும் பெங்களூர் போயிட்டாருங்க இந்த ஏரியாவுக்கு வந்து போவாங்க.